என் தங்கப்பிள்ளையே, சரியாக இந்த வெள்ளிக்கிழமையில் உன் இல்லம் தேடி வந்திருக்கின்றேன். தட்டாமல் இந்த வராகி என் வாக்கினை நீ கேட்டு விட்டாயானால் நிச்சயமாக இன்று இரவுக்குள் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அம்மா ஏற்படுத்தி கொடுப்பேன். என் பிள்ளையே, சாதாரணமாக உன் தாயானவள் உன்னை தேடி வந்து விடுவதில்லை. எல்லாவற்றிற்கும் சரியான ஒரு காரணம் நிச்சயமாக உண்டு. உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள், உன்னை தேடி வருகின்ற உண்மைகள் என்று இவை எல்லாவற்றையும் சரியாக புரிந்து கொண்டுதான் உன் அம்மா உன் முன்னால் உன்னிடத்தில் பேச வருகிறேன் என்பதனை முதலில் நீ நினைவில் வைத்துக்கொள். என்ன நடந்தாலும் சரி, இந்த வாழ்க்கை உனக்கு எதை கொடுத்தாலும் சரி, எதை உன்னிடத்திலிருந்து எடுத்தாலும் சரி, எல்லாவற்றிற்கும் மேலாக உனக்கான நல்ல விஷயம் ஒன்று நடக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தொடங்கு. எப்பேற்பட்ட கஷ்டங்களை எல்லாமோ தாண்டி வந்த உனக்கு இந்த பிரச்சனைகளை தாண்டி விடுவது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. எல்லா நேரத்திலும் உனக்கான சந்தர்ப்பங்கள் உன்னை வாழ வைத்து கொண்டிருக்கிறது என்பதனை முதலில் புரிந்து கொண்டு, அதன் பிறகு வெள்ளிக்கிழமை இந்த வராகி உனக்கு தருகின்ற வாக்கினை நீ சரியாக கேள். இன்று சஷ்டி நாளில் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த தாயின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் அப்படியே நடக்கும். என் பிள்ளையே, நீ நினைக்கலாம் எல்லாம் ஒரே நொடியில் மாயாஜால வித்தைகளை நம் கண் முன்னால் காண்பித்து சட்டென்று நாம் மிக பெரிய ஆளாக மாறிவிட வேண்டும் என்று. ஆனால் அதுவெல்லாம் நடக்காது. அப்படி நடப்பதற்கு எதற்கு உனக்கு இந்த வாழ்க்கை? நாம் எல்லா விஷயங்களையும் கஷ்டப்பட்டு காயப்பட்டு பல அனுபவங்களை பெற்றுக்கொண்ட பிறகுதான் நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடந்தாலும், எந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் வந்தாலும், இவை எல்லாவற்றையும் தாண்டி ஒரு சந்தோஷம் உனக்கு நிச்சயமாக இருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு, வாழ்க்கையில் நடக்கின்ற எதையுமே மனதைரியத்தோடு நீ ஏற்றுக்கொள்ள பழகு. உன்னை சுற்றி என்ன வந்தாலும் என் பிள்ளையே, மனதார அதனை ஏற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்களை உணர்ந்து கொண்டு அதையெல்லாம் நீ முழு மனதோடு பெற்றுக்கொண்டாயானால் எப்பொழுதுமே இவையெல்லாம் உன்னை எதுவும் செய்து விடாது என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, இன்று இந்த வராகி உன் முன்னால் சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ கவனமாக கவனித்து உன்னுடைய மனதிற்குள் நிறுத்தி வைத்துக்கொள். என் பிள்ளையே, உடல் பலம் ஒருவனுக்கு இருக்கிறது, அதை வைத்து மற்றவர்களை தனக்கு அடிமைப்படுத்துகிறான் என்றால் காலம் முழுவதும் நிச்சயமாக ஒரு நாள் அவனுக்கான துன்பம் வந்தே தீரும். ஏன் தெரியுமா? உடலில் வலிமை குன்றிவிட்டது என்றால் அதன் பிறகு அவனால் எந்த ஒரு காரியத்தையுமே செய்துவிட முடியாது. அப்பொழுது இன்னொருவரின் துணை அவனுக்கு தேவைப்படும். இதுவெல்லாம் எப்பொழுதும் நினைவில் இருக்க வேண்டும். நாம் ஒரு செயலை செய்ய நினைக்கிறோம் என்றால் எதிர்காலத்தை கணக்கில் கொண்டுதான் அந்த செயலை இப்பொழுது செய்ய வேண்டும். இல்லாது போனால் எதுவாக இருந்தாலும் அது உனக்கு மிக பெரிய அளவில் கஷ்டங்களை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையானாலும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள முதலில் தொடங்கு. எப்பேற்பட்ட பிரச்சனைகள் எல்லாமோ உனக்கு இருந்திருந்தாலும், எப்பேற்பட்ட துன்பங்கள் எல்லாமும் உனக்கு இருந்திருந்தாலும், தெய்வம் என்ற ஒன்று நம் வாழ்க்கையில் நமக்காக இருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். கஷ்டத்தோடு கஷ்டமாக வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை துன்பங்களையும் கடந்து, அத்தனை இன்னல்களையும் மறந்து, என் பிள்ளை நீ மேலேறி வர வேண்டும் என்று நினைக்கின்ற உன்னுடைய எண்ணத்திற்கு என்றுமே இந்த வராகியிடமிருந்து உனக்கான நல்ல பதில் கிடைக்கும் என்பதனை நீ மறக்காதே. நல்ல நேரம் எப்பொழுதுதான் வருமோ என்று யோசிப்பதை விட, நமக்கு கிடைத்திருக்கின்ற அத்தனை நேரங்களும் நம்முடைய நல்ல நேரம்தான் என்பதனை நீ உணர்ந்து கொண்டாலே போதும். வெள்ளிக்கிழமையில் உன் இல்லம் தேடி வருகின்றவள் இந்த வராகி நான் ஆகும் பொழுது, என் பிள்ளை,
இந்த நேரத்தில் உன் மனதில் இருக்கின்ற தெளிவான விஷயங்களை மட்டும் நீ வெளியில் எடுத்துச் சொல்லிவிட்டாயானால் அம்மா அத்தனையையும் உனக்கு நிறைவேற்றி கொடுத்து விடுவேன். உன் வாழ்க்கையில் ஒரு திடீர் மாற்றம் நடக்கும். அந்த மாற்றத்தின் பொழுது என் பிள்ளை மனதை தைரியமாக வைத்திருக்க வேண்டும். சட்டென்று மனமுடைந்து விடாமல், சட்டென்று இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை நினைத்து வருத்தப்படாமல், என்ன நடந்தாலும் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் எண்ணி மனதார எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு எப்பொழுதும் நீ தைரியமாக இருந்து விட்டால் போதும். உனக்கான நல்ல நேரத்தில் இந்த வராகி நீ கேட்டதை எல்லாம் உன்னிடத்தில் ஒப்படைத்து விடுவேன். தாயானவளின் அன்பை ஒரு நாளும் எடை போட்டு கொண்டிருக்காதே. அதுபோல அம்மா சொன்னதுதான், ஒரே நாளில் இந்த மாயாஜால வித்தைகளை எல்லாம் நான் காட்டிவிட மாட்டேன். ஒரே நாளில் பணக்காரராவதும், ஒரே நாளில் பெரிய பெரிய வசதி வாய்ப்புகளை பெறுவதும், சட்டென்று தான் நினைத்த வாழ்க்கையை அடைந்து விடுவதும் என்பது எல்லாம் நடக்காத காரியம். இங்கு இத்தனை போராட்டங்களை தாண்டி ஒரு வாழ்க்கையை பெற்றுவிட்ட பிறகும் கூட அது உனக்கு காப்பாற்ற வேண்டும் என்கின்ற மன உறுதியை கொடுக்கவில்லை. இங்கு நிறைய பேர் அப்படித்தானே இருக்கின்றார்கள். கஷ்டப்பட்டு எத்தனையோ மிதிப்பட்டு அடிபட்டு ஒரு வாழ்க்கையை பெறுகின்றோம். அது நமக்கு கிடைத்து விட்ட பிறகு அதன் அருமை அப்படியே குறைந்து விடுகின்றது. ஏதோ இருந்தால் போதும் என்று தானே நினைக்கின்றோம். அப்படியெல்லாம் ஒரு நாளும் எண்ணிவிடக்கூடாது. எந்த விஷயம் உனக்கு கிடைக்கிறது என்றாலும், எந்த விஷயம் உன்னை வந்து சேர்கிறது என்றாலும், என் குழந்தை, அந்த விஷயத்தை மட்டுமே நீ உனக்குள் தெளிவாக வைத்து கொண்டு, அந்த விஷயத்தை மட்டுமே உன் நினைவில் நீ வைத்து கொண்டு, அதை நீ பெற்றதற்கான பலன்களை எப்பொழுதுமே நீ நினைத்து நினைத்து மகிழ்ச்சி அடைய வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் கிடைத்த பிறகு அந்த விஷயத்தை அப்படியே விட்டுவிட நினைக்கக்கூடாது என்பதனை முதலில் என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் என்னால் உருவாக்கி தரப்போகின்ற நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. யார் நினைத்தாலும் இனி உனக்கு எந்த ஒரு துன்பங்களையும் கொடுக்க முடியாது. மற்றவர்கள் உன்னை வேதனைப்படுத்தினாலும், உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு சோதனைகளை உருவாக்கினாலும், நிச்சயமாக இதிலிருந்து உன் வாழ்க்கையை உன்னால் மீட்டெடுக்க முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல நேரம் வரும்பொழுது வாழ்க்கை நல்ல சந்தர்ப்பங்களை உனக்கு உருவாக்கி கொடுக்கும். நீ எப்பொழுது என்னை நம்பி என் முன்னால் வந்து என்னை சரணடைந்தாயோ, அதன் பிறகு எதை பற்றிய கவலையும் உனக்கு தேவையில்லை. நல்ல நேரம் என்ற ஒன்று உனக்கு இருக்கும் பொழுது இந்த வராகியினுடைய அன்பும் உனக்கு நிறைவாக கிடைத்து விட்டதல்லவா? இதைவிட வேறென்ன எதிர்பார்க்கிறாய் இந்த வாழ்க்கையில்? என் தங்கமே, கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் அடுத்த அடியை எடுத்து வைக்க வேண்டும். ஒரே நேரத்தில் சட்டென்று கீழிருந்து மேலாக ஏற முயற்சி செய்தாயானால் ஏதாவது ஒரு படியில் சறுக்கி விழவோ அல்லது தடுமாறி விழவோ வாய்ப்புகள் அதிகம் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் உன் வசமாக்கி உனக்கே உனக்கானதாக்கி உருவாக்கி கொடுக்க வருகின்றேன். நம்பிக்கையோடு எதையும் பெற்றிட என் பிள்ளை நீ தயாராக இருந்து விட்டாயானால் இந்த வாழ்க்கை அத்தனையையும் உன் கைகளிலேயே ஒப்படைக்கவும் செய்யும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என்றென்றும் உனக்கான அத்தனையும் உன்னை வந்து சேரும் என்பதனை உன் அம்மா நான் தெளிவாக உன்னிடத்தில் எடுத்துரைக்கின்றேன். என்ன தடங்கல்கள் உனக்கு ஏற்பட்டாலும், எந்த விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்தாலும், அதையெல்லாம் தாண்டி இந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து என்றுமே நீ எதிர்பார்க்கின்ற நன்மைகளை எல்லாம் உனக்கு தரக்கூடிய நேரத்தை உன் அம்மா நிச்சயமாக உருவாக்கி தருவேன். எந்த காலகட்டத்திலும் உன்னை நான் கைவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். என் பிள்ளையே, நீ நினைத்ததை அடைய வேண்டும் என்று நினைத்தால் மட்டும் போதுமா? அடைந்தால் அதை காப்பாற்ற வேண்டும். அதே நேரத்தில் நமக்கு கிடைப்பது எல்லாம் இந்த வாழ்க்கையின் பொக்கிஷம் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும்.
வெள்ளியில் இந்த வராகி சொன்ன வார்த்தைகள் உனக்கு நிச்சயமாக நடக்கும். எந்த விதத்திலும் என்னை மட்டும் சந்தேகிக்காதே. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.